வணக்கம். தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரை எஸ்வலை பகுதி வழியாக நேற்று இரவு 12:35 மணி அளவில் லாரி ஒன்று கேரள மாநிலத்திலிருந்து தூத்துக்குடி பகுதிக்கு புறையூட்டி ஏற்றி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த லாரியை முக்குடல் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். அவருடன் கிளீனர் பெருமாள் என்பவர் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் லாரி வளைவில் திரும்பும் பொழுது எஸ்வலை பகுதியின் மேற்பகுதியில் உள்ள சுமார் 100 அடி பள்ளமான பகுதியில் லாரி திடீரென நிலை குலைந்து கவிழ்ந்தது. இதில் ரயில் தண்டவாள பாதையில் லாரி கவிழ்ந்த நிலையில் புனலூரில் இருந்து திருவனந்தபுரம் ஆதின்கால் பகவதியம்மன் கோவிலுக்கு சிறப்பு ரயில் ஒன்று இன்று அதிகாலை புறப்படுவதற்காக செங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. அந்த ரயில் எஸ்வலை பகுதியில் வந்த பொழுது அந்த பகுதியில் குடியிருக்கும் வயதான தம்பதியினர் சண்முகையா மற்றும் வடக்குத்தம்மாள் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி ஆகிய 3 பேர் லாரி விழுந்த சத்தத்தை கேட்டு உடனடியாக டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு ஓடி லாரி ட்ரெயினை எஸ்வலை பகுதியில் நிறுத்தினர். இதன் காரணமாக எம்டி சென்ற 10 கோச் கொண்டு அந்த ரயிலில் எந்த பயணிகள் இல்லாததன் காரணமாக பெரும் விபத்து மலைவழிச்சாலையில் தடுக்கப்பட்டது. மேலும் அந்த தம்பதியினரை அந்த பகுதியில் பாராட்டி வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தில் பலியான லாரி டிரைவரை அப்புறப்படுத்தும் பணியிலும் லாரி அப்புறப்படுத்தும் பணியிலும் ரயில்வே பணியாளர்கள் கடந்த 2 மணி நேரமாக ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது லாரி ஓட்டுநர் மீட்கப்பட்டுள்ளார். அவர் உடல் 3 துண்டுகளாக சிதறிய நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார். மேலும் சென்னையிலிருந்து கொல்லம் செல்லும் விரைவு ரயில் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் கடந்த 2.5 மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு ரயிலும் நடுவரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புனலூரில் இருந்து ஆதின்கால் பகவதியம்மன் கோவிலுக்கு செல்லும் பயணிகளும் பரிசீலித்து வருகின்றனர். சென்னை கொல்லம் ரயிலிலும் ஏராளமான பயணிகள் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் தவிர்த்து வருகின்றனர். இதன் காரணமாக பரபரப்பான சூழல் இரு மாநில எல்லைப் பகுதியில் நீடித்துள்ளது. மேலும் போக்குவரத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. ஆனால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த மீட்பு பணிகள் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.